12th மே இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்ன அப்படின்னா, யுத்தம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையதுன்னு 1 சாமுவேல் 17:47 சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்தது இல்ல, அந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு நம்ம கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டாரு. ஆனா அவர் நமக்காக யுத்தம் பண்றது அதை விட பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மந்திரவாதம், தீய மனிதர்கள், இது எல்லாத்துக்கும் விரோதமா அவரு நமக்காக யுத்தம் பண்ணி வெற்றியையும் பாதுகாப்பையும் தருவாரு. நம்மள சில பேர்லாம் சில பிரச்சனை போராட்டத்தை எல்லாம் நம்ம தலைமையில போட்டுட்டு சுயபலத்தாலையும் சுய ஞானத்தாலையும் மாம்சத்துல போராடிட்டு இருப்போம். யுத்தம் கர்த்தருடையதுங்க. அவரு நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அவரோட கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு சும்மா இருந்தா போதும். ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் அதிகமா வளருங்க. ஆவிக்குரிய விதங்கள்ல சில சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. பை தாஜா ஷேரன். ஹாவ் அ குட் டே.